உலகத்திலே யுஎஸ் தவிர மற்ற நாடுங்க குறிப்பா இந்தியா வளரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அது இன்னைக்கு தொடங்கிடுவோம். நமஸ்காரம் சார். மார்னிங் சார். ஏன் சார் நீங்க ஏன் இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்து ட்ரெஸ்லயே இருக்கீங்க? வெள்ளை கோட் போட்டுட்டு ஸ்டெதஸ்கோப் மாட்டிருந்தா நீங்க டாக்டர்னு சொல்லுவீங்க. கருப்பு கோட் போட்டுட்டு டாய்லெட் போறவனே நீங்க வக்கீல்னு சொல்லுவீங்க. அதனால தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். அப்பதான் நீங்க வெள்ளைக்காரன்னு நம்புவீங்க. இப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா? இந்தியன் பெகர்ஸ். முதல்ல அவனை வெளியே போய் சொல்லுங்க. அவன் வேற ஒரு துப்பாக்கி வச்சுட்டு பயமுறுத்திட்டே இருக்கான். Go. Sit down. Sit down. நன்றி. Thank you for your kindness. No. நீங்க தமிழ்லயே பேசுங்க. என்கிட்ட அனுப்பின உங்க பாஸ் சொல்லலையா எனக்கு நல்ல தமிழ் தெரியும்னு? தமிழ்லயே பேசுங்க. என் பேர் ஆர்தர் வில்சன். நீங்க என்ன ஆர்தர்னு கூப்பிடுங்க. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு உங்க பாஸோட பழைய வீட்டுல நம்ம சந்திப்பு வச்சிருக்கோம். யுஎஸ்லயே நம்மளோட சந்திப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. என் பேர் விஸ்வநாதன். ரொம்ப விசுவாசத்துக்கு பேர் போனவன். கை கொடுங்க. நல்லது. அடடே எங்கேயோ போயிட்டீங்க. என் பேரு அறிவானந்தம். தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவுள்ள 10 அதிகாரிகள்ல நான் 2வது, எங்க பாஸ் முதலாவது. நான் வெளிப்படையா பேசுவேன். நாடு எப்படி போனாலும் நான் இருக்கணும்னு நினைக்கிற அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற அதிகாரி வேணும்னு சொன்னேன். உங்க மூத்த அதிகாரி உங்க 2 பேரையும் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க சம்பந்தப்பட்ட தகவல்களை ஆராய்ஞ்சிட்டோம். தன் தேவைக்காக எதையும் செய்யும் ஆட்கள்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பயப்படாதீங்க. நான் தப்பா பேசிருந்தா மன்னிக்கணும். நாங்க எப்போ மறந்துட்டோம். இப்படி தான் தேடணும். நீங்க கேட்டுட்டீங்க. ஓகே, மேட்ருக்கு வருவோம். ரெண்டு பேரும் யுஎஸ் போயிருக்கீங்க. நீங்க ஒரு மாசம் லீவ் போடுங்க. நியூயார்க், கனடான்னு சுத்துங்க. அப்படியே சுஸ் போங்க. உங்க பேர்ல $2 லட்சம் டெபாசிட் பண்ணத செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இங்க வந்ததும் உங்க மனைவிக்கு பேர்ல இருக்கிற பங்களாக்கு போயிடுங்க. அப்புறம் உங்க பசங்களை யுஎஸ்ல படிக்க வைங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தல 100 பவன் நகை இன்னைக்கு வாங்கிக்கங்க. இது எல்லாமே நடக்கும். எப்படியா? எப்படியா அது? கொண்டாங்க. என்ன சாதாரண பையன் தரேன்னு பாக்குறீங்களா? உங்க மாதிரி அதிகாரி இருக்கிற மாதிரி நாட்டு மேலே உசுர வச்சிருக்கிற போலீஸ் அதிகாரிகளும் மற்ற துறை அதிகாரிகளும் மொப்பம் பிடிச்சிடக்கூடாது இல்லையா? பையில உங்க பயணத்துக்கான ஏர் டிக்கெட், ஸ்விஸ் பேங்க் கோட் நம்பர், பங்களா டாக்குமெண்ட், கார் சாவி,
நகைக்கான பணம் எல்லாமே இதுல இருக்கு. ஐயோ ஐயா நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம். Get up. எல்லாம் கடவுள் சார். அந்த கடவுளே நீங்க தான் ஐயா. பரவாயில்ல நிக்கிறோம். இவ்வளவும் சும்மா கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்க ஆயுசுக்கும் இந்த உயரத்தை ஏற்ற முடியாது. உங்களுக்கு உங்க ஊர்ல உங்க பொண்ணு, எங்க ஊர்ல எங்க பொண்ணு. உலகத்துல இந்த பொருளை நினைச்சாலும் நாங்க தருவோம். ஐயோ இந்த வயசுக்கும் இவ்வளவு உயர்வு தருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. குடிங்கோ. No, it's not a Indian drink. Glassல ஊத்தி குடிங்கோ. கொஞ்சம் உங்கள் ஆயுசுக்கும் எல்லாம் கிடைக்கும். எங்களுக்கு உதவ மறுத்தா உங்க ஆயுசு அற்பமா முடிஞ்சிடும். என்ன பாக்குறீங்கோ? பயப்படாதீங்கோ. உங்களை கொலை பண்ண சொல்லல, கிட்னாப் பண்ண சொல்லல. ஒரு ஒப்புதல் உங்க அரசு கிட்ட இருந்து வேணும். உங்க மேல கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கு. நீங்க 2 பேரும் உங்க பாஸோட சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணா அரசு ஏத்துக்கும். உங்க நாட்டில பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. சொத்துக்கு கஷ்டம். கிடைக்கிற எலி கிழங்குன்னு மக்கள் சாப்பிடுறாங்க. பாவம். நாங்க தானியம் தரோம், ரெடிமேட் ஃபுட்ஸ் தரோம். அதை ஏத்துக்கணும். இது நல்ல விஷயம் தானே, உடனே செயல்படுறோம். இது இல்ல விஷயம். தண்ணீர் பாசனமே தேவைப்படாத காட்சி கருவேல மரங்கிற மரத்தோட விதைய ஃப்ரீயா தருவோம். அது நாங்களே ஹெலிகாப்டர் மூலமா தூவுவோம். சோறும் தர்றீங்க, செலவில்லாம விவசாயத்துக்கு விதையும் தர்றீங்க. அத நீங்களே தூவியும் விடுறீங்க. நல்லது தானே, அதுல என்ன கெடுதல் வரப்போகுது? வல்லரசுன்னா ஒன்னுதான் இருக்கணும். ரஷ்யான்னு 2வது ஒன்னு இருக்கிறதையே எங்களால பொறுத்துக்க முடியல. எதிர்காலத்துல நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஒரே நாடா இருந்த நீங்க 2ஆ பிரிஞ்சதும் உங்க சகோதரனையே உங்களுக்கு எதிரியா மாத்தி அவங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம். அப்படியும் உங்களை எங்களால அழிக்க முடியல. உங்க மேல நாங்க நேரடியா போட்டொடுக்க முடியாது. போட்டொடுக்க காரணமும் இல்லை. அதோட நீங்க அமைதியான நாடு. அடுத்தது உங்களுடைய பாப்புலேஷன், உங்க குரல் இந்த உலகம் முழுக்க எதிரொலிக்கும். சண்டை போட்டு மட்டும் அழிக்கிறது எங்களோட வேலை இல்லை. எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு எதிரா நாங்க செயல்படுவோம். அதுல இதுவும் ஒண்ணு. எதுங்க அது? என்னன்னு சொல்றேன் வாங்க. Come on, let's go. வாயா, இன்னும் என்னென்ன தர போறோம்னா பாப்போம். பாருங்க, பொதுவாகவே உங்க மாநிலத்திலே மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் வறட்சி பிரதேசம். இப்போ பஞ்சம் வேற வந்திருக்கிறதாலே கருவமர விவசாயத்துக்கு இது ரொம்ப நல்ல பருவம். இந்த விதைய தூவினா காற்றில பரவி விழுற இடத்திலே மொழிச்சிடும். பூமியிலே தண்ணீர் கிடைக்கலைனாலும் வீசுற காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி அது வாழ்ந்துடும். நாம பரப்பாமலேயே தன் விதைய காத்து மூலமா பரப்பி நாட்டையே கருவேல காடா மாற்றிடும். அது பரவ காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை அது எடுக்கிறதுனால காத்து சூடாயிடும். 100 வருஷத்துல
2 மாவட்டமும் முயற்சி செய்யாமலேயே ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி மாறிடும். மக்கள் வசிக்க முடியாம ஆயிடும். எல்லா மாவட்டமும் ஒரு நாளைக்கு இந்தியா பூராவும் இது பரவிடும். முதல்ல இந்த 2 மாவட்ட மக்கள் இடம் மாறினா இட பிரச்சனை வேலை பிரச்சனைன்னு உங்களோட கவனம் உங்களை அழிக்கிறதுலயே இருக்கும். சண்டை போடாம ஒரு பக்கம் இயற்கையையும் கெடுத்துறோம், உங்களையும் உங்களோட நாகரிகத்தையும் ஒழிச்சிடுறோம். எப்படி? இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் கழிச்சு தானே. எங்களுக்கு என்ன ஒண்டர்ஃபுல் ஐடியா. எவனோ எப்பவோ சாக போறான். எவனோ எப்போ சாக போறத பத்தி நாமே கவலைப்படுவானே. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இப்ப போங்க. வருங்காலத்துல இந்த மரம் வளர்க்கறத விவசாயம் மாதிரி செய்ய போறோம். ஒரு மரத்துக்காக கொள்ளை கூட நடக்க போறோம். உங்க நாடு அழிற வரைக்கும் இந்த ஆற்றரும் இந்த விஸ்வநாதனும் அறிவானந்தமும் தொடர்வாங்க. இது தொடக்கம், முடிவல்ல. இந்திய மூலிகைகளுக்கு வந்தது ஆபத்து. அமெரிக்க நிறுவனம் நடத்தும் அபாய விளையாட்டு. துரத்தும் தக்காளி, கடிக்கும் கத்தரி. மரபணு மாற்று விதை, மனித குலத்தின் வதை. தென்னாப்பிரிக்க விவசாயிகள் எச்சரிக்கை, மரபணு பயிர்களால் மலட்டுத்தன்மை ஏற்படும். சீனு, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொல்லு? ஆமையோட மரபணு எடுத்து கத்திரிக்காய் விதையில் மிக்ஸ் பண்ணிட்டா விளையிற கத்திரிக்காய் சாப்பிடும் போது நாம சாப்பிடுறது கத்திரிக்காயா ஆமையா? என்ன கொடுமடா. ஹலோ, நம்ம ஃபீல் பண்ற இடத்துல இல்ல, விதைய திணிக்கிற இடத்துல இருக்கும். தெரிஞ்சுதா? எப்போ யுவஸ்கார் வருவான், மதிக்காம நடக்கணும். அப்போதான் பேரத்துக்கு படிவான். ஓகே ஓகே. Hello, I'm Christopher. ஹாய் மிஸ்டர் கிறிஸ்டோபர். ஐ எம் ராஜா. இவர் மிஸ்டர் சீனிவாசன். ஹாய். இந்த ஆபீஸ் இது நம்ம ஆபீஸ் தான். எது வேணா பண்ணலாம், ஃப்ரீயா இருங்க. எங்க இமெயில் ஐடியில எங்களுக்கு நீங்க கொடுக்கிற அன்பளிப்பும் நாங்க செய்ய வேண்டிய வேலையை பத்தியும் தகவல் வந்துச்சு. ஆனா நாங்க செய்ய போற வேலைனால இங்க வரப்போற பாதிப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியணும். உங்க 2 பேருக்கும் யூஎஸ்ல கிரீன் கார்டு தலா $20 லட்சம் பணம் தரோம். அப்புறம் எதுக்கு கேள்வி? சொல்றது செய்ய வேண்டியதானே? ஹலோ ஹலோ, இங்க பாரு கிறிஸ்டோபர், எங்களுக்கு ஏன் தெரியணும்னா நாட்டுப்பற்று இல்ல. நாங்க செய்ய போற வேலைக்கு எங்களுக்கு வர்ற பணம் சரிதானான்னு பார்க்கணும். சொல்றேன். பிடி நெல்லு, பிடி காய்கறிகளை நீங்க ரெக்கமெண்ட் செய்யணும். அது அதிக விளைச்சல் தரும். வெதர் நெல்ல ஒவ்வொரு தடவையும் நீங்க எங்க கிட்டே வாங்கணும். அவ்வளவுதான். இது நல்ல கதையா இருக்கே. உங்க நாட்டுல புளோரிடால பிடி பருத்தி விதையை போட்டு ஆராய்ச்சி பண்ணீங்க. அந்த பருத்தி விதைய சாப்பிடுற மாடு மலடு தட்டும், அதோட பாலை சாப்பிடுற மனுஷனும் மலடு தட்டுவான்னு கண்டுபிடிச்சு தடை போட்டுட்டீங்க. அது மட்டும் இல்ல, அந்த விதையை போட்ட பூமி கொஞ்ச நாள்லயே விவசாயத்துக்கு பயன்படாதுன்னு கண்டுபிடிச்சிங்க. அது மாதிரி தானே இதுவும் இருக்கும். என்னையா நோ, மரபணு மாற்றப்பட்ட எல்லா விதையும் அப்படிதான். எங்க பூமி உருப்படக்கூடாது, எங்க மனுஷங்க அழியணும், அதான உங்க ஆசை. அதோட அழியிற வரைக்கும் எப்ப விஷம் மாதிரி இந்த விதை கொடுப்பேன்னு கையேந்தணும். ஏன்னா விதை எங்க பூமியில உற்பத்தி ஆகாது. சரிதானே? அதோட அந்த மரபணு மாற்றப்பட்ட நெல்ல ஏற்றுமதியும் செய்ய முடியாது. விஷக்கிருமியின் காய்கறியில ஓட்டுறீங்க. இத சாப்பிட்டா உடல் இருக்கும் தளரு. அதோட வண்டுகள் ஈக்கள் மூலமா மாற்றமைக்கப்பட்ட மரபணு
மற்ற பயிர்களுக்கும் தொற்றுகிறது. இதனால் உயிரின பன்மையும் அழிகிறது. மரபணு காப்புரிமைய உங்க ஊரு மான்சாண்டோ கம்பெனி வச்சிருக்கு. இதனால எங்க விவசாயியோட சுதந்திரம் பாதிக்கப்படுது. இது வரைக்கும் கத்திரிக்காயில கூட குண்டு கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காய்னு சாப்பிட்ட நாங்க இனிமே நீ நினைக்கிற கத்திரிக்காய் தான் சாப்பிடணும். நீ நிர்ணயிக்கிற அரிசியை தான் நாங்க சாப்பிடணும். நாங்க எதை சாப்பிடணும்னு நீ முடிவு பண்ணா இந்தியாவோட இறையாண்மை கேள்விக்குறி ஆகுமா ஆகாதா? நோ டென்ஷன். ஆளுக்கு $1 கோடி கொடுங்க. உங்க விதைய இங்க நாங்க திணிச்சிருவோம். இந்த மண்ணையும் மக்களையும் அழிக்க $2 கோடி தான் செலவு. அதோட உங்க பேரும் கெடாது, நீங்க எவனும் சாகவும் மாட்டீங்க. இப்படி ஈஸியான வழி வேற இருக்கா சொல்லு? குவிக்கா மேல பேசி முடிவெடுங்க. போதை ரொம்ப ஏறிட்டா தூங்கிடுவேன். அதோட எல்லாத்தையும் மறந்துடுவேன். இறங்கிட்டா கொஞ்சம் தர்மம் நியாயம் பாப்பேன். Friends, okay, done. Take your seat. Okay. Thank you. அவனுக்கும் கொஞ்சம் சரக்கு ஊத்து. போடுறேன். கொஞ்சமா ஊத்து, போதையாக போறேன். Cheers. அப்பாடா, இப்பவே கண்ணை கட்டுவே. இனி படியில வேற ஏறணுமா? மொட்டை மாடியில புதையில வச்சிருக்கா வெள்ளக்காரனா லூசா தான் இருப்பானுங்க. கேட்டா சூரிய குடி எழும்பானுங்க. என்னமோ அந்த லூசு அந்தோணி சாமி சொன்னாலும் போற என்ன அது கிடைக்குமோ பாப்போம். சீக்கிரம் வாடா. அலையிறானையா இவ்வளவு லேட்டாடா? யோ காண வேலைக்காரனா ஆளை மூஞ்சி பாரு. எடுப்போம்ல. கரெக்டா வச்சுடா. ஊத்துறாங்கல்ல. ஊத்துறோம்ல. போட்டே புடிங்கிறாங்க. தண்ணி ஊத்துறா. காசு கொடுத்து வாங்குறது. தண்ணி ஊற்ற தண்ணி கிடைச்சிருச்சு பாப்பா. பாப்பா தண்ணி கொடு. தரமாட்டேன். கொடுக்க மாட்டேன். விவசாயத்தில் தண்ணி இல்ல, குடிக்கிற கூட தண்ணி இல்லையா? இந்தியாவில் தண்ணியே இல்லையா? ஜகத்தினை அடிச்சிடுவோம்.
ஹலோ மிஸ்டர் மோட்டோ, நல்லா இருக்கியா? ஹலோ கப்பே கடன் ரொம்ப வெயிலா இருக்குது. தேங்க்யூ. ஐ அம் ஃபைன். என்னை விட எல்லாமே ரொம்ப ஃபைனா இருக்கு. ஓகே. வெள்ளக்காரன் ஐயா. கைவிடையா நீ தெய்வையா, நீ தெய்வம். உங்க டிராவல்ஸ் ரியல் எஸ்டேட் எப்படி போகுது? ரியல் எஸ்டேட் சொல்லிக்க நல்லா தான் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டேன், சொன்னா நீ நம்ப மாட்டேன். டிராவல்ஸ் மூலமா மயிலாப்பூருக்கு செங்கலுக்கு தான் டாக்ஸி போகுது. ஒரே ஒரு தான் செங்கல்பட்டு போயிருக்கு. டிக்கெட் புக் பண்ணி தரலாம்னா ரயில சீசன் டிக்கெட் எடுத்து தர சொல்லி வர்றாங்க. சரி, நிலம் வாங்கி வைக்கலாம்னு 200-300 ஏக்கர்னு பேசுறாங்களே, நாமும் பேசலாம்னா நமக்கு எதுவும் மாட்டல, சரிப்பட்டு வரல. நம்ம நிலைமை அப்படி இருக்குது. ஒரே ஒரு 850 ரூபாய் வாடகையில ஒரு குடிசையை வாடகைக்கு பேசி விட்டேன். வாடகைக்கு விட்டேன். வாடகை கமிஷன் 1 மாசத்துக்கு குடுன்னு கேட்டா தரணும் இல்ல. குடிவானவன் என்ன தெரியுமா கொடுத்தா? ஒரு குவார்டர் பாட்டிலும் 2 மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜின்னு உனக்கு தெரியுமில்ல, இப்படி பிடிச்சிட்டா காரமா இருக்காது. அது வாங்கி கொடுத்துட்டு நீங்க தான் என் குலதெய்வம்னு சொல்லிட்டு போயிட்டா. நம்ம நிலைமை இப்படி இருக்குது லட்சலு, நம்ம நிலைமை இப்படி இருக்குது, நம்ம நிலைமை. மிஸ்டர் முத்து, ரிலாக்ஸ், எல்லாத்தையும் மாத்திடுவோம். எப்படி? நான் கொடுக்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னா எடுத்து கொடுங்க. எல்லாருக்கும் எங்க நாட்டுக்கு விசா நாங்க தாரோம். டிக்கெட் நீங்க புக் பண்ணுங்க. அங்க வர உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்து நாங்க வச்சுக்கிறோம். எதுக்கு இப்படி பண்ண போறீங்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி சொல்றேன். அங்க வரவங்களுக்கு யூஎஸ் குடியுரிமை கொடுத்துருவோம். நாங்க தர லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் எஜுகேஷன் பீப்புள், அதோட லக்ஸரியா வாழணும்னு விரும்புறவங்க. அது சரி, அதனால உனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன லாபம்? அவங்கள என்ஆர்ஐ பார்ட்டின்னு சொல்லி திரும்ப இங்கே அனுப்புவோம். நீங்க செய்யற ரியல் எஸ்டேட் பிசினஸ் மூலமா 200-300 ஏக்கர், முடிஞ்சா 1000-2000 ஏக்கர் அவங்க பேர்ல வாங்கிடுங்க. உங்களுக்கு கோடி கணக்குல பணம் வரும். ஏண்டா, கார் கதவை தான் ஓபன் பண்ணுவாங்க, டிக்கி கூட வாட ஓபன் பண்ணுவாங்க. இது உனக்கு ஓவரா தெரியலையாடா? தலை நில்றா. இது உனக்கு ஓவரா தெரியல? எது ஓவரா தெரியுது? நிலம் விற்கிறவங்களுக்கு 5 லட்சம் கூட பெறாத நிலத்துக்கு 30-40 லட்சம்னு ரேட்டு கூட்டி கொடுப்போம். இது நல்லது மாதிரிதான் தெரியல சில. ஆனா நீங்க எப்போதுமே நல்லது பண்ண மாட்டீங்களே. முதல்ல இங்க இருக்கிறவன் நிலம் இல்லாதவன் ஆயிடுவான். ஐயோ. அடுத்தது அதிக பண புழக்கத்தாலே தானா விலைவாசி ஏறிடும். ஐயோ. பழிச்சன்னு சொன்னா உங்க சென்னையும் பக்கத்து மாவட்டங்களும் எங்களுதாயிடும். அடப்பாவி. இடம் பூரா எங்களுதுன்னா நீங்களோ உங்க கவர்மெண்டோ எங்களை கட்டுப்படுத்த முடியாது. உங்க கவர்மெண்ட் நகர வளர்ச்சிக்காக
வருங்காலத்துல செய்ய போற 45 லட்சம் கோடி ரூபாய் பயனையும் நாங்க அடைஞ்சுக்குவோம். ஐயோ, மறைமுகமா சொன்னா இது, நேரடியா சொன்னா உங்க நாட்டிலேயே உங்களை அனாதை ஆக்கிடுவோம். என்ஆர்ஐக்காரங்க நிலம் வாங்க முடியாது. வசிக்க வாங்க முடியாது, நகர் அமைக்க வாங்கலாம். விவசாய நிலம், காபி தோட்டம், ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டம் தான் வாங்க முடியாது. ஹவுசிங் ரியல் எஸ்டேட் துறையில 100% முதலீடு செய்யலாம். டவுன்ஷிப், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அலுவலகங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தேவையான பொருட்களை ப்ராடக்ட் சென்டர் நடத்தலாம். இந்த தொழில உங்க பிசினஸ் மேனோட சேர்ந்து நாங்க செய்யலாம். வீடு கட்ட கடன் வழங்கும் வங்கி சாரா நிறுவனத்தில நாங்க முதலீடு செய்யலாம். என்ன செஞ்சாலும் தப்பிக்கிற உங்க நாடு அதை நாங்க வாங்கின அப்புறம் என்ன செய்ய போகுது? இன்னும் எத்தனை குடிமைகளோ இறைவா.